நண்பர்களே, அடிக்கிற வெயிலுக்கு புழு எத்தாச்சு தெரியுதுங்களா? அடிக்கிற வெயிலுக்கு எல்லா இடமும் காஞ்சி போயிருக்கு. மீன் பிடிக்கிறதோட புழு எடுக்கிறதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடலில் மீன் பிடிக்க தடைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி வீடியோ போட ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மீன் பிடிச்சி வீடியோ போடலாம் அப்படின்னு வந்தால் புழு எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க இன்றைக்கி. ஏன்னா இங்கே பக்கத்தில் இங்கேயும் குளம் எதுவுமே இல்லை. இந்த இடத்துலையும் தோண்ட முடியாது, எல்லாம் கல்லாக இருக்குது. அதனால் கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வழக்கம் போல் நம்ம பிடிக்கிற மாதிரி 2 ஜிலேபி, ரெண்டுமே குத்தி போகிறதுக்கு ஓரளவு சைஸ் தான். அதனால் இது நம்ம தூண்டிலில் போகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஜிலேபியை குத்தியாச்சுங்க. இதை விராலுக்கு போடுவோம். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். விராலுக்கு தூண்டில் போட்டு வச்சுருக்கேங்க. நண்பர்களே, ஜிலேபி கிடச்சிருக்கு. போல் ரிலீஸ் பண்ணிடலாம். நண்பர்களே, ஏதோ சின்னதாக மெலிசாக ஒரு மீன் மாட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் நம்ம தூண்டியில் மாட்டிச்சு. ரொம்ப சின்னதாக இருக்குது, ரிலீஸ் பண்ணிடலாம். நண்பர்களே, நமக்கு ஒரு ஜிலேபி கிடச்சிருக்கு. சின்ன சைஸ் ஜிலேபிலாம் வேணாம், இதை வறுக்கவும் முடியாது. நம்ம இதை ரிலீஸ் பண்ணிடலாம். நண்பர்களே, பாருங்கள், இதுதான் நீங்கள் பார்க்குற இந்த கெளுத்தி கட்டை, அந்த விரால் தூண்டியில். இதை எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இது வந்து இவ்வளோ தாங்க அந்த தூண்டில். ஜிலேபி குத்தியாச்சு. இதை வந்து அப்படியே தூக்கி போட வேண்டியதாங்க. இது வந்து மீன் மாட்டுச்சுன்னா அப்படியே இழுத்துட்டே போகும். நம்ம நீந்திட்டு போய் எடுக்கணும், இல்லைனா கட்டு மரத்தில் போய் தான் எடுக்கணும். நான் இதை போட்டு காட்டுறேன், உங்களுக்கு மீன் மாட்டுதா இல்லையான்னு பாருங்கள். போட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? தூண்டில் போட்டாச்சு. அப்படியே தனியாக தான் இருக்கும். மீன் மாட்டுன்னா இழுத்துட்டு போவோம், நம்ம போய் தான் எடுக்கணும். உங்களுக்கு எப்படி இதில் மீன் பிடிக்கிறதுன்னு காட்டுறதுக்கோசம் தான் போட்டிருக்கேன். மீன் மாட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எப்படி எடுக்கிறதுன்னு. நண்பர்களே, ஒரு விராலை தூக்கியாச்சு. விரால் இந்த மீனுக்கு தூண்டில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தாங்க இந்த ஒரு விரால் கிடச்சிது. வழக்கமாக அந்த 4 மணி நேரத்தில் நான் ஒரு 4-5 விரால் பிடிச்சிருவேன். ஆனால் இன்றைக்கி மீன்கள் எதுவும் இல்லை, இந்த ஒரு விரால் தாங்க கிடச்சிது.
நண்பர்களே இதை பாருங்கள், உழுவ கச்சிடுவான். இவனை ரிலீஸ் பண்ணிடலாங்க. இவனை பாருங்கள், மறுபடியும் ஒரு உழுவ கடிச்சிருக்கு. உள்ளே யாரும் முழுங்கிட்டு இருக்கு. நான் எடுத்துகிட்டு இதை ரிலீஸ் பண்ணிடுறேங்க. பாருங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.